இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால் இந்த 40 நாட்கள் தபசு நாட்கள், இதையொட்டி ஆண்டுடைய வார்த்தைகளை ஒரு வசனங்களை வைத்து நீங்கள் அந்த வார்த்தைகளை தியானிக்கும் வண்ணமாக அநேக தலைப்புகளின் கீழ் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்டதான வேதனைகளை, ஆண்டவராகிய இயேசு நமக்காக செய்த காரியங்களை நாம் நினைக்கும்படி இந்த நாட்களை நாம் அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவர் எல்லாம் செய்து ஆயிற்று. ஆனால் இப்பொழுது ஏன் அவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம் என்று சொன்னால் அநேகர் மறந்து விடுகிறார்கள். வரும் சந்ததிக்கு இதனுடைய நல்வழி தெரியவில்லை. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த காரியங்கள், மோசேயின் மூலமாய் நடந்த விஷயங்கள், ஜனங்களுக்கு ஏற்பட்டதான காரியங்கள், இவையெல்லாம் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் நீங்கள் அவர்களுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி அவர்கள் சொல்லிக் கொடுத்து கூட எத்தனையோ பேர் ஆண்டவரை மறந்து, அவரை நினைக்காமல், அவருடைய வார்த்தைகளை யோசிக்காமல் விலகி போன சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதனால்தான் இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு யார் என்றும், அவர் எங்கே இருந்தார் என்றும், அவர் எதற்காக வந்தார் என்றும், எத்தனை வருடம் வாழ்ந்தார் என்றும், என்ன எங்கே அவர் ஊழியத்தை செய்தார் என்றும், ஊழியத்தின் பாதையில் அவருக்கு ஏற்பட்டதான அவமானங்கள், எதிர்ப்புகள், பாடுகள், பாரங்கள், பார சுமைகள், இவையெல்லாம் என்ன என்றும், இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும்போது அதை வசனமாய் நாம் சொல்லிக் கொடுக்கிற வேளையில் அது கண்டிப்பா பிள்ளைகளுக்கும், வழிவிலகி போகிறவர்களுக்கும், ஆண்டவரை மறந்து வாழ்கிறவர்களுக்கும், சில நேரத்தில் உற்சாகமா இருக்காங்க, சிலர் விலகி போறாங்க, சில நேரத்தில் மறந்து போறாங்க, சில நேரத்தில் மறைந்தே போறாங்க. அவர்களுக்கு ஆண்டுடைய செய்தி தேவை என்ற பாரத்தினால்தான் ஒரு ஆத்மாவும் கிட்டு போக கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், உலகம் முழுவதும் போகலாம், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தலாம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், பேர் புகழ் இருந்தும், வசதி இருந்தும், செழுமை இருந்தும், புகழ்ச்சி இருந்தும், எல்லாம் இருந்தும் விலையேற பெற்ற இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எண்ணத்தை கொடுப்பார் என்று ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லட்டும், நினைத்து பார்ப்பதில்லை. ஆண்டுடைய அன்பை சொல்லட்டும், அன்பை நினைக்கவில்லை. உலகத்தின் அன்பு அதை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. உலகத்தின் தீமைகள் அவர்களை அதில் தள்ளிக்கொண்டு போகிறது. வஞ்சிக்கிற சத்துருக்கு இடம் கொடுத்து ஜனங்கள் இந்த நாட்களில் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை தேவை என்று உணர்வதினால்தான் ஆண்டவர் இயேசு இவ்வளவாய் பாடுபட்டார். பாருங்கள், அவருடைய அன்பை ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல்லும் போது என்னை மறந்து விடாதிருங்கள், என்னை மறந்து விடாதிருங்கள். உங்களுடைய முற்பிதாக்கள் மறந்ததினால், விலகி போனதினால், தேவையில்லாததை பின்பற்றியதினால் அதற்கு அவர்களுக்கு ஏற்பட்டதான விளைவுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
வேதாகமத்தை படித்து பார்க்கும்போது அந்த காரியங்கள் உங்களுக்கு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அவைகளை கவனித்து கடந்த நாட்களை சிந்தித்து பார்த்து உங்கள் ஆத்துமா கெட்டு போய்விடாதபடிக்கு, உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றதாக இருக்கிறதுனா அந்த ஆத்துமாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை முக்கியம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். ஏசாயா 53. அவர் என்ன செய்தாரா? ஆண்டவர் இயேசு அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு பாருங்கள். 12ஆம் வசனம், ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றினார். தண்ணீரை போல ஆத்துமா உடைந்து போயிருக்கிறது, உருகி போயிருக்கிறது. ஒரு கல்லு போல இல்லை, அவ்வளவு மிருதுவாய் அநேகருடைய அக்கிரமங்கள், அநேகருடைய பாவங்கள் அவர் சுமக்கிற நிலை வந்த போது அவர் தன்னுடைய ஆத்துமாவை எங்கே ஊற்றுகிறார்? மரணத்தில் ஊற்றுகிறார் என்றால் அங்கே ஒரு தண்ணீரை போல் தானே ஊற்றுகிறார். ஒரு பாத்திரத்திலிருந்து அப்படியே பாத்திரத்தை கவிழ்க்கும் போது ஊற்றப்படுவதை போல ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினாரா? அக்கிரமக்காரனில் ஒருவராக எண்ணப்பட்டார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பகிட்டுக் கொள்வார்கள் என்றெல்லாம் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வார்த்தை என்ன? நம்முடைய ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஆத்துமா விலையேற பெற்றது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமா அழியக்கூடாது. பாவம் செஞ்சாச்சுன்னா ஆத்துமா செத்து போயிடும். அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஒரு ஆத்துமாவும் கெட்டு போக கூடாது என்பதற்காக சிலுவை சுமந்தார், சிலுவையில் மரித்தார், பலியானார். வேதனையோடு அவ்வளவு பாடுபட்டு மரித்தார். இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய அன்பை யோசியுங்கள். இந்த 4வது மாதத்தில் தொடர்ச்சியாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். கடந்த வருடங்களைப் போல நம்முடைய வாழ்க்கை வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை நன்மைக்காகவே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனுஷன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், யாரும் கேட்க போறதில்லை. ஆனால் சிலுவையில் தொங்கின இயேசு, சிலுவையில் மரித்த இயேசு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு, ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றின இயேசு, அவருக்கு முன்னால் நாம் நிற்கணும். ஒவ்வொருவரையும் அவர் கேட்பார். உணர்வோமா? அன்பை உணர்வோமா? வழியை மாற்றிக்கொள்வோமா? அன்புக்கு அடிமையாய் அர்ப்பணிப்போமா? சிலுவை நாதர் அவருக்கு முழுமையாய் படைப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை நாங்கள் கெடுத்துக்கொண்ட நாட்கள் உண்டு. இனி அப்படி இல்லாதபடிக்கு எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள கருவினார். எங்களுக்காக மரணத்தில் ஊற்றின இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் கிரியை செய்யும். நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் மீட்கிறதுக்காக, சுத்திகரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கிரியை செய்யப்பா. துதிகர மகிமையை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.